கடந்த 19ஆம் தேதி 23ஆம் தேதின்னு 8 விசைப்படகுகளும் 42 மீனவர்களும் கைது செய்யப்பட்டிருக்காங்க. 24 முதல் 25ஆம் ஆண்டு வரை தற்போது 87 விசைப்படகுகளும் 107 மீனவர்களும் இலங்கை கடற்படையினால கைது செய்யப்பட்டு சிறையில் இருக்கிறாங்க. அதுபோக தன்னுடைய குடும்ப வாழ்வாதாரத்திற்காக மீன்பிடிக்க சென்ற மீனவர்களை 6 மாதம் 1 வருடம் 2 வருடம் என்று 38 மீனவர்கள் தண்டனை கைதிகளா இருக்காங்க. 49 வருட காலமாக இந்த மீனவர் பிரச்சனை போய்கிட்டே இருக்கு. கடந்த 11 வருட காலமாக மத்தியில் ஆள்ற மத்திய அரசாங்கம் இதுவரை தமிழக மீனவர்கள், தமிழக விசைப்படகுகள் 500க்கும் மேற்பட்ட விசைப்படகுகளை பறிமுதல் செஞ்சிருக்காங்க. ஒரு படகு கூட எங்களுக்கு மீட்டு கொடுக்கலங்கிறதா எங்களுடைய வேதனையா இருக்கு. எங்களுடைய போராட்டம் இன்றைக்கு நாங்க தொடர் உண்ணாவிரத போராட்டம் நடத்த திட்டமிட்டிருந்தோம். அந்த சூழ்நிலையில இன்றைக்கு ஒரு நாள் மட்டும் உண்ணாவிரத போராட்டம் நடத்தி எங்களுடைய பிரச்சனை இலங்கை சிறையில் இருக்கிற அந்த மீனவர்களும் படகுகளும் விடுவிக்கப்பட வேண்டும். வருகின்ற 5 இன்றைக்கு 28 7ஆம் தேதி வரை இலங்கை நீதிமன்றத்தில் வாய்தா போட்டிருக்காங்க. மத்திய அரசாங்கம் நினைச்சா உடனே இந்த வாய்தாவுல படகுடன் மீனவர்களை மீட்க முடியும். அதை நாங்க உடனே வலியுறுத்தி எங்களுடைய போராட்டத்தை துவங்கி இருக்கிறோம். இந்த இடத்துல நாங்க அடுத்து நாளையில இருந்து உள்ளிருப்பு போராட்டம் நடத்த நாங்க திட்டமிட்டு இருக்கிறோம். மீனவர்களை போராட்ட குணத்துக்கு தள்ளாம உடனே இலங்கை சிறையில் இருக்கிற அந்த மீனவர்களையும் படகையும் மீட்டு கொடுக்கணும். இந்த நீண்ட கால பிரச்சனைக்கு ஒரு நிரந்தர தீர்வு காணணும். இந்த இடத்துல மாண்புமிகு மத்திய அமைச்சர் எங்களுக்கு உத்தரவாதம் கொடுத்தா தான் நாங்க இந்த போராட்டத்தை விட்டுட்டு விலக்கும்னு சொல்லி நாங்க இதன் மூலம் தெரிவிச்சுக்கிறோம். எத்தனை நாளாலும் நாங்க இந்த போராட்டத்தை கைவிட மாட்டோம். எங்களுக்கு ஒரு நிரந்தர தீர்வு காணுங்கிறது எங்களுடைய நோக்கமா இருக்கு. புண்ணிய செலவாணி ஈட்டு கொடுக்கிற இந்த மீனவர்கள் 43 வருட காலமாக பாதிக்கப்படுறோம். இலங்கை கடற்படையினால கைது செய்யப்படுறோம். எல்லை குறைவா இருக்கிறதுனால நாங்க எல்லை தாண்டி செல்லக்கூடிய சூழ்நிலை இருக்கு. இந்த பிரச்சனைக்கு இந்த பாக்பேயில மீன் பிடிக்க கூடாதுங்கிற ஒரு உத்தரவாதத்தை எங்களுக்கு இந்திய அரசாங்கம் சொல்லணும். நாங்களும் இந்திய தானே மாற்றாந்தாய் பிள்ளையா நினைக்காம சிறையில் இருக்கிற அந்த மீனவர்களையும் படகுகளையும் மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்கள் நினைச்சா ஒரு போன்லயே மீட்டு தரலாம். உடனடியாக நேரடியாக தலையிட்டு 5 மீனவரை தூக்கு தண்டனையிலிருந்து காப்பாத்தி கொடுத்த பாரத பிரதமர் அவர்களுக்கு நாங்க என்றைக்குமே நன்றி கடன் பட்டிருக்கோம். அதே மாதிரி இந்த பிரச்சனையை அவங்க நேரடியாக தலையிட்டாங்கன்னா முடியுங்கிற நம்பிக்கை இருக்கு, முடிச்சு கொடுப்பாங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு. எங்களுடைய போராட்டத்தை மேலும் வலுப்படுத்தாம உடனடியாக சிறையில் இருக்கிற மீனவர்களையும் படகை விடுவிச்சு கொடுத்து இந்த பிரச்சனைக்கு ஒரு நிரந்தர தீர்வு காணுங்கிறதா எங்களுடைய கோரிக்கை.